எப்படி இருக்கிறான் நம்ம அல்லாஹ்? எவ்வளோ நெருக்கம் என்கிறத வேற ஆயத்துல அல்லாஹ் சொல்றேன். எங்கட மனைவி எங்கட பிடரி நரம்ப விட நெருக்கமா இருக்கிறாளா சொல்லுவோம். எங்கட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடரி நரம்ப விட நெருக்கமா இருக்கிறாங்களா? எங்களுக்கு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய தரலையே நீ அல்லாஹ், 4 பிள்ளை உள்ள ஆக்கள் 5வது தரலையா அல்லாஹ்? நீ அல்லாஹ்வை குறை சொல்லி சொல்லியே காலம் போய் பிள்ளையே இல்லாத ஆக்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு பிள்ளைய தரல அல்ஹம்துலில்லாஹ், எல்லா நேரமும் அல்ஹம்துலில்லாஹ் தான். இதுவரைக்கும் நாங்கள் 40 துவாக்களை நேற்றைய பயான் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இன்று 41வது துவாவிலிருந்து பார்க்குறோம். இந்த 41வது துவா தொடங்குது சூரா இப்ராஹீம்ல. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு அல்லாஹ் கபூல் செய்த துவாக்கள். நாங்கள் பார்த்துட்டு வர 40 துவாவும் கபூல் செய்யப்பட்ட துவாக்கள் தான். இது 41வது துவாவும் கபூல் செய்யப்பட்டது தான். நாங்கள் பொதுவாக இதுவரைக்கும் பார்த்தது குர்ஆன்ல வந்தது கபூல் செய்யப்பட்ட துவாக்கள். இதே மாதிரி துவா கேட்டோம் என்றால் அல்லாஹ் எங்களுடைய துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான். இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா தனியாக வந்திருக்கு குர்ஆன்ல. இந்த குர்ஆனுடைய எல்லா துவாவை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நபிமார்களுடைய துவாவை தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா வேற, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா வேற, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா வேற, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா வேற. அது தனித்தனியாக வரும். ஏன் வரும் என்றால் இந்த துவாவுடைய முறையை பின்பற்றுவோமாக இருந்தால் எங்களுக்கு லேஸ். சிலருக்கு 40வது நோன்பு, 50வது நோன்பு, 50 வருஷம் நோன்பு பிடிச்சிருப்போம், 50 வயசு, 40 வயது, 30 வயது. ஆனால் இந்த துவா என்ற ஒன்றை நாங்கள் மறந்திருப்போம். சூரா பக்ராவுல் அல்லாஹ் நோம்புடைய ஆயத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு விடயம் ஒன்று சொல்கிறார். நோம்புடைய ஆயத்தை எல்லாம் சொல்லிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் என்று நோம்பை பற்றி, ஷஹ்ரு ரமதான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் என்று நோம்பை பற்றி சொல்லிட்டு அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي, நபியே என்னுடைய அடியார்கள், அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இபாதுகள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கேட்பாங்க, அல்லாஹ்வை பற்றி கேட்பாங்களே. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நீங்க சொல்லுங்க நபியே உங்களோட அடியார்களிடம் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அவ்வளவுதான். எப்படி இருக்கிறான் நம்ம அல்லாஹ்? எவ்வளோ நெருக்கம் என்கிறத வேற ஆயத்துல அல்லாஹ் சொல்றேன். எங்களுக்கு நெருக்கம் ஆக எங்கட கவலை வந்தா முதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்போம், அப்படித்தானே? எங்கட சந்தோஷத்தை பரிமாறி கொள்றதுக்கு முதல் ஒரு ஆள் வச்சிருப்போம். அந்த ஆள் அல்லாஹ்வா தான் வச்சுக்கணும், வேற யாரும் வச்சிருக்க கூடாது. யாரை வச்சுக்கொள்ளணும்? எங்கட சந்தோஷத்தை முதல் சொல்லுவோம் யார்கிட்ட? சில நேரம் மனைவி இடத்துல சொல்லுவோம், சில நேரம் எங்கட பெஸ்ட் ஃப்ரெண்ட்டை சொல்லுவோம். எங்கட சந்தோஷத்தை, எங்கட கவலையையும் அவர்கிட்ட முதல் சொல்லுவோம். இல்லை, எங்கட சந்தோஷத்தையோ எங்கட கவலையையோ முதலாக படைப்பினங்களில் யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது. அப்ப யார்கிட்ட சொல்லணும்? யார் எங்களுக்கு மிக நெருக்கமோ அவன்கிட்ட சொல்லணும். அவ்வளவுதான். யார் நெருக்கம் எங்களுக்கு? அல்லாஹ் சொல்லிட்டான், வாக்கு தந்துட்டான் நோம்புடைய ஆயத்துக்கு பின்னால. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. இப்போ எவ்வளோ நெருக்கம்னு யோசிக்கிறீங்க நீங்க? எங்களுக்கு ஃபோனில் கால் பண்ணி தான் நெருக்கமாக இருப்பாங்க கூட்டாளிமார், அல்லது எங்களோட மனைவியாக இருந்தால் எங்களுக்கு பக்கத்தில் இருப்பா, சமைச்சு தாராங்க, உடுப்பு கழுவி தாராங்க, எங்களோட பிள்ளைகள். இது நெருக்கமா? இல்லை. அல்லாஹ் எவ்வளோ நெருக்கம் என்பதை சொல்றான்டா, இதை விட நெருக்கமா எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கல. அல்லாஹ் சொல்றான், وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا نُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. அல்லாஹ் சொல்றான், மனித சமூகத்தை நாங்கள் தான் படைச்சிட்டு وَنَعْلَمُ مَا نُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ, மனிதனுடைய இந்த நஃப்ஸில் ஊசலாடுது, இது எங்களுக்கு தெரியும். என்ன ஊசலாடுது? மூணாவது சொல்றான், وَنَحْنُ أَقْرَبُ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. வரீத் என்ன தெரியுமா? நரி தொட்டு பாருங்க அவங்க கழுத்துல.
என்ன சொல்ற வரீதண்டா இதுக்கு? தமிழ் என்ன சொல்ற? பிடரி நரம்பு. என்ன சொல்ற தெரியுமா? பிடரி நரம்பு தெரியுமா? இந்த நரம்பு வெட்டிப்பட்டா அதுக்கு பிறகு உயிர் இருக்குமா எங்களுக்கு? இவ்வளவுதான் எல்லாம் இருக்கு. பிடரி நரம்பு வரீத், அரபுல சொல்ற வரீத். அல்லாஹ் சொல்றான், இந்த பிடரி நரம்பை விட நான் உனக்கு நெருக்கமாக இருக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், எங்கட மனைவி எங்கட பிடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கிறாளா? சொல்லுவோம். எங்கட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடரி நரம்போட நெருக்கமா இருக்கிறாங்களா எங்களுக்கு? இதை விட நெருக்கம் யார் எங்களுக்கு? இதை விட நெருக்கம் யாரும்? இது குர்ஆனுடைய வார்த்தை, இது வஹீயுடைய வார்த்தை, விளையாட்டு இல்லை. வரீத் என்று தேடி பாருங்க குர்ஆன்ல. வரீத், வதீத், நரம்புகளை பத்தி குர்ஆன் சொல்லி இருக்குது. நரம்பு ஆய்வுல வரீத் என்றா நீங்க சும்மா அடிச்சு பாருங்க. வரீத் என்றா போட்டோட வரும் உங்களுக்கு. வாவ் ரா யா தால், வரீத். வரீத் என்றால் பிடரி நரம்பு. அல்லாஹ் சொல்றான், நாங்க விளங்குறதுக்காக இந்த பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன். இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறவன்ட்ட முதல் சொல்லணுமா, தூரத்தில் உள்ளவன்ட்ட முதல் சொல்லணுமா? இன்னைக்கு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம்? எல்லாத்தையும் தூரத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்றோம், பக்கத்தில் உள்ளதை மறந்துட்டோம். கையில என்னத்தையே வச்சுட்டு என்னத்தையே மறந்தமாங்களே, தமிழ்ல ஒரு பழமொழி. அதனால எங்கட கஷ்டம், எங்கட கவலை, எங்கட சந்தோஷம் முழுதையும் யாரிடத்துல சொல்லணும்? அல்லாஹ் இடத்துல மட்டும்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதான் செஞ்சார். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா பாருங்க. முதல் துவா பாருங்க, சூரா இப்ராஹிம் வரக்கூடிய துவாக்கல்ல முதலாவது துவா சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப துஆவுல ஒரு வகை தான் அல்ஹம்துலில்லாஹ். அஃதலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸ்ல வந்திருக்குது, திக்ர்ல ஆக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். திக்ர்ல ஆக சிறந்தது என்ன? வேற எந்த திக்ர் செஞ்சாலும் அந்த திக்ரை விட சிறந்த திக்ர் லா இலாஹ. துஆக்கல்ல சிறந்தது என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். துஆக்கல்ல சிறந்தது எது? அதனால தான் சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி தொடங்குது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரா சஜ்தா எப்படி தொடங்குது? அல்ஹம்துலில்லாஹ். சூரா கஹ்ஃப் எப்படி தொடங்குது? அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சொல்றது என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். துஆவுல ஒரு துஆ வரும், தனியா ஹம்துன்னு ஒரு துஆ வரும். தனிய அல்லாஹ்வை எப்படி புகழ்றதுன்னு ஒரு துஆ டியூட்டன் வரும். தொழுவ துஆ முடிஞ்சது பிறகு இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அடுத்த துஆ கேட்கிறாங்க எப்படி? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ் அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? வஹபலி, எனக்கு கொடையாக தந்தான். வஹபன்னா என்ன? ஹிபத் என்றா கொடையா தந்தான். அலல் கிபரி, கிபர் என்றால் வயதான காலத்திலே. யார தந்தான்? இஸ்மாஈல வ இஸ்ஹாக. இஸ்மாயிலையும் இஸ்ஹாக், இந்த ரெண்டு பிள்ளைகளையும் எனக்கு தந்தான். இப்போ நான் கேட்குறேன், வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு தடவை நீங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? உங்களோட பிள்ளைகள பேரை சொல்லி, எனக்கு அல்லாஹ் 3 பொம்பளை பிள்ளையை தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு 2 ஆண் பிள்ளையை தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு நாளாக சொல்லியிருக்கிறோமா? சொல்லணும். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய முறை இது. பொம்பளை பிள்ளை மட்டும் கிடைச்சாக்கள், எனக்கு ஆம்பளை பிள்ளையோட தரலையா அல்லாஹ் நீ? ஆம்பளை பிள்ளை மட்டும் கிடைச்சாக்கள், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை தரலையே நீ அல்லாஹ்? 4 பிள்ளை உள்ளாக்கள் 5ஆவது தரலையா அல்லாஹ் நீ? அல்லாஹ்வை குறை சொல்லி சொல்லியே காலம் போய்து. பிள்ளையே இல்லாத ஆக்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு பிள்ளையை தரல அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நேரமும் அல்ஹம்துலில்லாஹ் தான். எது கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய முறை. அல்ஹம்துலில்லாஹில்லதீ, லேடிஸ் கொடுங்க. وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء. நிச்சயமாக ரப் துஆவை கேட்கக்கூடியவனாக இருக்கு. லசமீஉ துஆ, ஏற்கனவே வந்து சமீஉ துஆ பல இடத்துல வந்திருக்கு. சமீ யா அல்லாஹ், என் துஆவை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நான் இப்போ பேசுறத நாங்கள் படிக்கிறத அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கானா இல்லையா? சமீ தானே. அப்போ எங்களோட துஆவை அல்லாஹ் கேட்க மாட்டானா? துஆவை அல்லாஹ் கேட்டுட்டே தான் இருப்பான்.
சொல்லுவாங்க சத்தம் போட்டு துவா கேட்கப்படான்னு சொல்லி, அது பிள்ளை அப்படின்னு இல்லை. சத்தமிட்டு துவா கேட்கக்கூடாதுன்னு நபி அவங்க எப்போ சொன்னா தொண்டை வைத்திரும். தல்பியா சத்தமிட்டு தல்பியா ஓதும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ்வை கூப்பிடுறது. லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், துவால ஒன்று தான் தல்பியா. அல்லாஹ்விட்ட வந்துட்டு இதெல்லாம் உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட, இதெல்லாம் எதோட சம்பந்தப்பட்டது? துவா என்பது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. துவாக்கு ஷோ இல்லை, துவாக்கு என்ன இல்லை? படம் காட்டல. துவா கேட்டு படம் காட்டல, துவா கேட்டு நடிக்கல. துவாவுக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. உள்ளம் சரியா இருந்தா துவா கேட்கலாம். அதனால இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, நிச்சயமாக என் ரப் என்ன துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னா எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை சொல்லலுமா? சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்ச பிள்ளை அது என்ன பிள்ளையா இருக்கட்டும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த பிள்ளையெல்லாம் கிடைக்கிற நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட மனைவி மட்டும்தான் முஸ்லீமா இருந்தாங்க. வேறொத்தர் முஸ்லீமும் இல்லை, வேறொத்தர் முஸ்லீமும் இல்லை. ஏன்னா சம்பவங்கள் நீளமான சம்பவம். இது முதலாவது துவா. ரெண்டாவது துவா சொல்லுங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி ومن ذريتي ربنا وتقبل دعاء. இது மிக முக்கியமான துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா. இதுலயும் பாருங்க ரப் என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. ரப்பி ஜஅல்னி, யா அல்லாஹ் என்னை ஆக்கு ரப்பே, முகீமஸ் ஸலாத்தி, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கியா அல்லாஹ். தொழுகையை இகாமத்து ஸலா வேற, தொழுகை நிலைநாட்டுறதுங்கிறது வேற, தொழுறது வேற. வாங்க சொல்லி தனியா போய் தொழுதுட்டு வாரீங்க, இது வேற. தொழுகை நிலைநாட்டுறதுன்னா என்ன தெரியுமா? நீங்க 5-10 பேரை காதுல பிடிச்சிட்டு போய் தொலை வைக்கிறது. இதுதான் இகாமத்து ஸலா. இதுதான் என்ன? இகாமத்து ஸலா. இதுதான். இப்ப இவட தொடடத்தை உருவாக்கி தொலை வச்சு பயான் பண்ண வைக்கிறது லேசி இல்லை, அது லேசான காரியம் உண்டு அல்ல. அது கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் ஏன் செய்கிறோம் என்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா தொழுகையை நிலைநாட்டுறது, ஒரு பயானுக்கென்று உருவாக்குறது என்பது லேசான ஒரு விடயம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ இது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, யா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்கு. அடுத்து கேட்டாங்க வமின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்ற பிள்ளைகள்ல அப்படிப்பட்டவங்கள ஆக்கு. துர்ரியானா என்ன? பிச்சலம் பரம்பரை, புள்ளட புள்ளட புள்ள புள்ள துர்ரியா. அப்ப அடிக்கடி நாங்க எங்களோட துவாக்கள்ல எங்களோட பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ளோம், எங்களோட புள்ளட பிள்ளையை சேர்த்துக்கொள்ளோம், துர்ரியாவை சேர்த்துக்கொள்ளோம். அடிக்கடி துவா கேட்கணும். துர்ரியா, துர்ரியா என்ன செய்து என்றதை கண்காணிக்கும். வமின் ذُرِّيَّتِي, திரும்ப பாருங்க ரப்பனா, திரும்ப ரப்பனா போட்டாங்களா இல்லையா? முன்னுக்கும் ரப்பி, திரும்பியும் ரப்பனா. ஏன்? வதகப்பல் துஆ, என்ற துஆவை கபூல் செய்ய அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துஆவை? இன்று வரைக்கும் அவங்களோட பிச்சலம் தொழுதுட்டு இருக்குது, அவங்களோட பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்குது? தொழுதுட்டு இருக்குது, இபாதத் செஞ்சுட்டு இருக்குது. ஏன்னா துஆ கபூல் செய்யப்பட்டது. எங்கட பிள்ளைகள் எங்கட மௌத்துக்கு பிறகு தொழணுமாக இருந்தால் இந்த துஆ ஒவ்வொரு நாளும் நாங்கள் துஆ கேட்போம். பிள்ளைகளுக்கு தொழுகையை ஏவுறத்தோட தொலை வைக்கிறதோட நாங்கள் தொழும் பொழுது கையோட கூட்டிட்டு வாரத்தோட ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ. அடுத்த துஆ ஓதுங்க. ரப்பனா இக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில்முமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இதுலயும் ரப்பனா, எங்க ரப்பே, ரப்பனா இக்ஃபிர்லி, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பாயாக. வலிவாலிதைய, என் உம்மா வாப்பாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வலில் மூமினீன், மூமீன்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. முக்கியமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளை சேர்த்து கொண்டாங்க. வாப்பா அம்மாக்கு துவா செய்யணும் ஒவ்வொரு தொழுகையிலையும். வாப்பா அம்மா இல்லைன்னா நாங்க இல்லையே. வாப்பா உம்மாவோட நன்றி என்ன தெரியுமா? நன்றி உள்ள பிள்ளைகள் என்றா ஒவ்வொரு தொழுகையிலையும் வாப்பா அம்மாக்கு துவா கேட்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, அதாவது வாப்பா யாரா இருக்கலாம், உம்மா யாரா இருக்கலாம், துவா கேட்கும்.
சில தாரீഖுடைய கிதாபுகளில் தப்ரியில் இப்னு கசீரில் இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா இஸ்லாத்துக்கு வரல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா என்ன செய்யல? ஆசர் இஸ்லாத்துக்கு வரல. ஆனால் துவாவை விடல. அவங்க எப்பயாவது ஒரு நாளைக்கு வாப்பாக்கு ஹிதாயத் கிடைக்கும்னு துவா கேட்டே இருந்தார். சூரத்துல் சாஃபாத்தில் தன்னை வாப்பாவை கூப்பிட்டு கூப்பிட்டு எப்படியெல்லாம் அழைத்தாங்க. யாபத்தி யாபத்தி, அருமை தந்தையை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. கடைசியாக வாப்பா சொன்னார், மகன் நீ இதை நிறுத்தலைண்டா உன்னை கல்லெறிஞ்சு கொள்ளுவேன் என்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. எங்க விரோதி இருந்தார் விளங்குதா? எங்களுக்கு விரோதி ஊரான்தார், எங்களுக்கு விரோதி மற்ற ஊரான்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விரோதி வீட்டுக்குள்ள. யாராவது சொல்லலுமா வீட்டை திருத்திட்டு வா முதல்ல? அது மடத்தனமான கதை. அதெல்லாம் வீட்டை திருத்துறது எங்கட வேலை இல்லை. எங்கட வாப்பா, எங்கட நானா, எங்கட தம்பி, எங்கட உம்மா, எங்கட மனைவி, எங்கட பிள்ளைகள் மார்க்கத்தில் இல்லை, எங்களுக்கு வெளியே போய் தாவத்து கொடுக்க இல்லாதா? கொடுக்கலாம். யாரும் சொல்லப்பட வீட்டை திருத்திட்டு வா முதல் போய். அப்போ நூ அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சது? நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி திருந்தல்லையே. நூ அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லலுமா முதல் மனைவியை திருத்தி போட்டு வாங்கண்டு? இது பிழையான கருத்து. இது பிழையான கருத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா திருந்தல்லையே. யாராவது ஒருத்தர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல நீங்க முதல் வீட்டை பார்த்துட்டு வாங்க இன்றைக்கு சொல்றத போல. இன்றைக்கு எல்லோருடைய நாவலையும் உள்ள ஒரு வார்த்தை, முதல் உங்களை பாருங்கப்பா, அது பரவாங்க எங்கள்கிட்ட பேச இல்லை. அது பிழை. எங்கட வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாத்தை பேசிட்டு இருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வாறு நடந்தது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியா இஸ்லாத்துக்கு வரலையே. யாராவது அந்த காலத்துல முதல் அபூ தாலிபை திருத்தி போடுவாங்க எங்கள்கிட்ட சொன்னானா? அப்படி ஒருத்தரும் சொல்லல அப்படி. ஆனா இன்றைக்கு அது இருக்குது. அதான் சொல்ற, ஜாஹிலியத்துடைய உச்சகட்டம் கூடின காலம் இது. உங்களுக்கு மார்க்கம் பேச இயலாது. நீங்க மார்க்கம் பேசுறதா இருந்தா உங்க குடும்பம் எல்லாம் பார்ப்பாங்க, கூட்டாளிமாரெல்லாம் பார்ப்பாங்க. உங்களோட கூட்டாளிமார் இப்படியே, நீங்க முதல் கூட்டாளிமாரை திருத்துங்க, அது பரவாங்க எங்கள்கிட்ட இல்லை. அப்படி அவசியம் இல்லை. நீங்க மார்க்கத்தை பேச வேண்டியதா. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய, யா அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னி, என் வாப்பா உம்மோட பாவத்தை மன்னி, வலில் மூமினீன். அடுத்தது யார்? மூமீன்களுக்கு துவா கேட்கும். எப்பையும் எங்களோட துவா கபூல் செய்யப்படுவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? மூமீன்களுக்கு துவா கேட்கும். உலகத்தில் வந்த மூமீன்கள். இப்போ ஜும்மால பாருங்க, ஜும்மாவில் எப்பையும் அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத் இன்னக ஸமீஉம் முஜீபுத் தஅவாத் என்ன கேட்பாங்களா? ஷாஃபியை பொறுத்தவரையில் அதை கேட்கறது ஃபர்த். ஏன்? அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத். எவ்வளோ பெரிய பவரான துவாண்டா! யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூமினான ஆண்கள் பெண்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு. அடுத்தது வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு. அடுத்தது அல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத், உயிரோடு இருக்கிறவங்க மௌத்தானவங்க. இப்போ உங்களோட துவா எவ்வளோ பவர் ஆயிட்டேன்டா! ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆரம்பத்திலிருந்து உலகத்துடைய கடைசியாக வார மூமினுக்கும் உங்களோட துவா போய்த்தா இல்லையா? போயிட்டா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. உடனே ஒரு மலக்கு சொல்றாராம், வலக்க பிமிசிலி, உனக்கும் அதே மாதிரி நடக்கட்டும். எப்படி இருக்கும்? இவ்வளோ மூமினுக்கு துவா கேட்டிய விசாலம். சில உலமாக்கள் சொல்றாங்க, இதுதானா இஸ்முல் ஆதம். எங்களோட துவா கபூல் செய்யப்படுவதற்கு ஒரு காரணி, உலகத்தில் உள்ள மூமின்களுக்கு துவா கேட்கும் பொழுது நேரடியா எங்களோட துவா கபூல் ஆயிரும். நேரடியாக எங்களை துவா என்ன செஞ்சு விசாலம் தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவுடைய முறை இது. வலில் மூமினீன், அல்லாஹ் மூமின்களுடைய பாவத்தை மன்னி. எப்ப? யௌம யகூமுல் ஹிசாப், கேள்வி கணக்குடைய நாளையில். எப்ப? கேள்வி கணக்குடைய அந்த நாளில் தான் அல்லாஹ் மன்னிக்கணும். யௌம யகூமுல் ஹிசாப் என்ற கியாமத்துடைய நாளையில். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி தருவாயில வச்சு கொண்டிருப்பாங்க அல்லாஹ்வோட கனெக்ஷனு. யாரோட கனெக்ஷனு? ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பாவித்த ஒரே துவா இருக்கு சூரா ஆல இம்ரான்ல. என்ன துவா? எல்லாருக்கும் தெரியும். ஹஸ்புனல்லாஹு ஹஸ்புனல்லாஹு, சொல்லிதாரது சொல்லுங்க, அதுதானே போகுது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இது சின்ன துவா இல்லை, எல்லாருக்கும் பாடம் தான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பாவித்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த துவா. எப்போ பாவித்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவித்தது எப்பண்டா, நெருப்புள்ளுக்கு போடப்படும் பொழுது. நெருப்புள்ளுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து, உயிர் ஆபத்து வரப்போகுது,
உங்களுக்கு என்ன ஓதுவீங்க என்று கேட்டால் என்ன ஓதுவீங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஃப்ளைட்டில் போகிறீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஃப்ளைட் கதை முடிஞ்சு. இப்போ சொல்லிட்டேன், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுவீங்கன்னா ஃபோனையா தூக்குவீங்க? வைஃபை கால் பண்ணி சொல்ல என்ன செய்வீங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஒரு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க, இதுக்கு மேலே உங்களால் தப்பே இல்லாது, நீங்கள் எடுக்க வேண்டியது இதைத்தான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வோட உதவியை நேரடியாக பார்ப்பீங்க. அல்லாஹ்வோட உதவி என்ன செய்வீங்க? நேரடியே. ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு யார் போதும்? அல்லாஹ் போதும் எங்களுக்கு. வ நிஅமல் வக்கீல், எங்களை பொறுப்பெடுக்கிறதுக்கு யார் சிறந்தவர்? இந்த பிரசவ நேரம் இருக்கு, பிரசவ நேரத்தில் துடிப்பாங்க நின்று, என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ் ஓதும். ஹஸ்புனல்லாஹ், ஹஸ்பியல்லாஹ், ரெண்டும் வருது குர்ஆன்ல. ஹஸ்புனல்லாஹ், ஹஸ்பியல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதும். ஹஸ்பியல்லாஹ் பாட்டு மாதிரி படிச்சு கொடுப்பாங்களே, ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ், பாட்டு மாதிரி பிள்ளைகளுக்கு பழக்கிறது, சின்ன பிள்ளையில சின்னத்திலிருந்தே பழக்கிறது. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ், எனக்கு ரப்பு போதும். மாஃபி கல்பி கைருல்லாஹ், என்ற கல்புல அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மாஃபி கல்பி கைருல்லாஹ், நூறு முஹம்மத் ஸல்லல்லாஹு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர். அதுபோல என்ன? லா இலாஹ. சின்ன பிள்ளைகளுக்கு அதை கருத்தோட படிச்சு கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. பாட்டல்ல இது, இது உள்ளத்துடைய தொடர்பு அல்லாஹ்வோட உண்டாக்குறது. ரெண்டாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பாவிச்சாங்க இந்த ஹஸ்பி ஹஸ்புனல்லாஹ்? எப்போ பாவிச்சாங்க தெரியுமா? குறைஷிகள் எல்லாம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க, மதீனாவை தாக்குறது. உஹதுடைய யுத்தம். இன்னன்னாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பயங்கரம் கூடிட்டு, இப்பதான் நபி அவங்க ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு நாங்கள் மோதுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஒவ்வொரு திக்ரும் பொறுமதி, ஒவ்வொரு திக்ரும் என்ன பொறுமதியானது. அதனால இந்த டியூட்டை கொண்டு போங்க, படிச்சு கொடுங்க, படிங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ரமலான் அன்றை 11வது நோன்பு பிள்ளைகளை படிச்சு கொடுங்க. வாழ்க்கையில் நீங்க செஞ்ச கோடிக்கணக்கான பணத்தை விட பொறுமதியா இருக்கு. கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து கொடுக்கறத விட இந்த துவாக்களை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துட்டு போறீங்க. இப்போ இந்த தொழுகட துவா முடிஞ்சது பிறகு, அதாவது குர்ஆனுடைய துவா முடிச்சதுன்னா தொழுகட துவாவை கொண்டு வருவார். தொழுகட துவாவில் ஜனாசாவுடைய துவாவும் வரும் இன்ஷா அல்லாஹ். 7 மாநாள் 30 நோன்பு இருக்கு தானே, 15ஓட குர்ஆனுடைய துவா முடிஞ்சிடும். அது பிறகு தொழுகட துவா, ஜனாசா துவா, அது பிறகு அல்லாஹ் பாதுகாத்த விடயங்கள், அப்படி ஒவ்வொரு டாபிக்ஸாக போயிட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ். இவைகளை சேர்த்து என்ன செய்யுங்க? ஓதுங்க, பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. இந்த ஓதின 3 துவாவையும் ஓதுங்க திரும்ப. அல்ஹம்துலில்லாஹில்லஸீ வஹப லீ அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ ரப்பி ஜஅல்னி முகீம ஸ்ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب